அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏல்பி ஜோதிடர் மற்றும் வாஸ்து நிபுணர் ரமேஷ், பெங்களூர்லேருந்து பேசுகிறேங்க. இது வந்து ஜாதக ஆய்வெல்லாம் இல்லை. நான் இந்த ஏஎல்பிக்குள்ளே எப்படி வந்தேன், ஏன் வந்தேன், வந்த பிறகு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு, எத்தனை பேரோட வாழ்க்கையை நான் மாற்றிருக்கேன், இதை பற்றி சின்னதாக ஒரு விளக்கம் சொன்னது தான். நான் ஏஎல்பிக்குள்ளே வந்து கரெக்டாக 2 வருஷம் ஆகுதுங்க. 24 ஜனவரி மாதம் 2024 நான் சேர்ந்தது சிறகன பദ്ധதி. ஆக்சுவலாக எனக்கு இது சேர்றதுக்கு முன்னாடி நான் ஏன் இந்த ஏஎல்பிக்குள்ளே வந்தேன் அப்படின்றத பார்க்கும்போது, எனக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகம், ஜோசியம் இதெல்லாம் பெரிய ஆர்வம் அப்படிலாம் கிடையாது. என்னோட ராசி என்னன்னு தெரியும். நான் பிறந்தது கடகராசி. ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து நான் சொல்கிறது 80s. அந்த காலகட்டத்தில் மொபைல் அதெல்லாம் கிடையாது. அப்போ வந்து தினத்தந்தி அதில் தான் இந்த ராசி பலன் போடுவாங்க. அப்போ நம்ம ஜென்ரலாக பார்க்குறது கடகராசிக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தா சூப்பராக இருக்குன்னு போட்டிருப்பாங்க. ஆனால் அன்றைக்கி சூப்பராக இருந்திருக்காது. அதே மாதிரி நம்ம அந்த டெய்லி தேதி கிழிக்கிற கேலண்டரில் பார்த்தீங்கன்னா ராசி பலன் இருக்கும். அதில் சின்னதாக ஒரு வேர்டு, மேஷம் வெற்றி, ரிஷபம் லாபம், அந்த மாதிரி இருக்கும். அது போய் வந்து கடகம் சூப்பர்னு போட்டிருப்பாங்க. ஆனால் நல்லா இருக்காது. சரி அப்படின்னு நானும் விட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி பலன், சனி பயிற்சி இதெல்லாம் வரும். அப்போ வந்து எங்கள் வீட்டில் இந்த ராசி பலன் புக்கு வாங்குவாங்க. குரு பயிற்சி பலன், சனி பயிற்சி புக்கெல்லாம் வாங்குவாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம கடகராசிக்கு என்ன போட்டிருக்கான், அதுபடி பார்த்தா சூப்பராக இருக்கும், கஷ்டங்கள் தீரும், அதெல்லாம் போட்டிருப்பாப்புல. ஆனால் எதுவுமே வந்து கரெக்டாக பொருந்தி வரல. சரி, இப்போ எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவாங்க, எங்கள் வீட்டில் நிறைய ஜாதகம் பார்ப்பாங்க. எங்கள் வீட்டுக்கு வந்து இந்த வள்ளுவர்னு சொல்லுவாங்க. அந்த 80s பீரியடில் அவங்க வந்து எங்கள் வீட்டுக்கே வந்து ஜாதகம் பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது என்னோட ஜாதகத்தையும் பார்க்கும்போது ஒரு சில ஜோதிடர்கள் வந்து சூப்பராக இருக்குங்க, இனிமேட்டு பையன் படிக்கலன்னுலாம் நினைக்காதீங்க, சூப்பராக படிப்பாப்புல, கஷ்டங்களெல்லாம் தீரப்போகுது அப்படின்வாங்க. கரெக்டாக நம்மளும் வந்து ஒரு புத்துணர்ச்சியாக ஓகே சரி இது வரைக்கும் பட்ட கஷ்டம்லாம் தீரப்போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது, கரெக்டாக அவங்க சொன்ன அந்த பீரியட் வரும்போது பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்களோ அது ஜஸ்ட் அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும். ஏன்னா அது இவர் வந்து இந்த மாதிரி சொன்னார், நான் நமக்கு இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு ஒரு சின்ன ஒரு குழப்பம் ஏற்படும். ஒரு சில பேர் ஜோதிடர்கள் என்ன சொல்லுவாங்க, சூப்பராக இருக்குன்னுவாங்க. ஒரு சில ஜோதிடர் இல்லைங்க நல்லா இல்லைன்னுவாங்க. சரி, நான் பிறந்தது ஒரே தேதி, ஒரே ஜாதக கட்டம் தான். இந்த ஒரே ஜாதக கட்டத்தை வச்சு பலன் பார்க்கும்போது ஒரு சில ஜோதிடர்கள் வந்து நல்லா இருக்குன்றாங்க, ஒரு சில ஜோதிடர்கள் வந்து அமைப்பு சரியில்லைன்றாங்க. இது எப்படி, ஏன் அப்படின்றது ஒரு மாதிரி புரியாத புதிராக இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது தான் எனக்கு வந்து பார்த்தேன். அப்புறம் நான் இன்ஜினியரிங் படித்தேன், அப்புறம் வேலைக்கு போனேன். அப்பயும் கூட வந்து நான் வந்து இந்த ஜோதிடங்கள் தான் புக்கில் பார்க்குறது, சும்மா ஜஸ்ட் லைக் அப்படி பார்த்துட்டு போயிடுறது. ஏன்னா யார் சொன்னாலும் வந்து எனக்கு வந்து கரெக்டாக பலிக்கலை. அதனால வந்து எனக்கு வந்து ஒரு சரி விடு, ஜோசியம்லாம் சும்மா அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். அதனால் சரி வாழ்க்கையை வந்து அது கொண்டு போகிற போக்கிலே அது போகிற போக்கிலே போவோம், முடிஞ்ச வரைக்கும் நல்லது பண்ணுவோம் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் போயிட்டு இருந்தேன். இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் வந்து நான் வந்து எனக்கு திருமணம் எனக்கு வேலை கிடச்சிது, பிஏ முடித்தேன், வேலை கிடச்சி திருமணமாச்சு, டெல்லியில் இருந்தேன். அப்புறம் ஒரு சில நிகழ்வுகள்லாம் லைஃப்பில் ஏற்பட்டுச்சு. அப்புறம் வந்து நான் வந்து இங்கே பெங்களூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்தேன். அதாவது என் மனைவிக்கு வந்து பெங்களூர் ட்ரான்ஸ்ஃபர். அப்புறம் இங்கே வந்தோம். இங்கே வந்து 20 வருஷம் ஆச்சுங்க. இந்த காலகட்டத்தில் தான் 2023 டிசம்பர் என்னோட 2வது பையனுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தாப்புல. ஏன்னா அந்த பருவ வயது, டீனேஜ் அந்த டைமு, 10th படிச்சுட்டு இருந்தாப்புல. அந்த சமயத்தில் வந்து அவன் படிப்பை பற்றி கேட்கணும், யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு ஒரு ஜோதிடர்கிட்ட கேட்கலாம்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் என் மனைவியோட கொலீக், உடன் வேலை செஞ்சவர், அவங்க வந்து சென்னையில் இருக்காங்க, உஷாராணி அப்படின்னு பேர். அவங்க வந்து
ஜோதிடம் படிக்கிறதா வந்து என் மனைவி சொன்னாப்புல. ஜோதிடம் தெரியும் அப்படின்னு என் மனைவி சொன்னாங்க. சரி, நான் அவங்களுக்கு கால் பண்ணணும். அப்போ வந்து அவங்க வந்து இந்த ஏஎல்பி முறையில் வந்து பேசிக் முடிச்சுட்டு அட்வான்ஸ் லெவலில் படிச்சுட்டு இருக்காங்க 2023. அப்போ வந்து நம்ம வந்து அந்த ஏஎல்பி முறையில் வந்து அவங்ககிட்ட பலன், அவங்க ஜாதக பலன் பார்த்து சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதாவது என்ன நடக்குதோ அது அப்படியே கண்ணாடியில் பார்த்த மாதிரி அப்படியே சொன்னாங்க, கேமராவில் பார்த்த மாதிரி அப்படியே சொன்னாங்க. ரொம்ப ஆச்சரியமாச்சு, எப்படி இவ்வளோ துல்லியமாக சொல்கிறாங்க அப்படின்னு ஆச்சரியமாச்சு. சரி, இப்போ வீட்டு சூழ்நிலை காரணமாக வந்து நம்ம அதை பற்றி பெருசாக எடுத்துக்கல. இப்போ நம்ம சொன்ன அட்வைஸ் வந்து ஏற்றுக்கிட்டோம். அப்போ மைண்டில் வந்து ஏதோ ஒரு சப்கான்ஷியஸ் மைண்டில் ஏஎல்பின்றது வந்து ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. அப்போ இந்த அப்புறம் தான் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வீட்டிலேருந்து ஆஃபீஸ் போகிறது டிஸ்டன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். கார் டிரைவிங் தான் பண்ணுவேன். காரில் போகும்போது உஷாராணி அவங்க சொன்ன மாதிரி இந்த ஏஎல்பி பற்றி சும்மா யூடியூப் வீடியோஸ் வந்து அப்படியே பார்த்துட்டு ஸ்க்ரால் பண்ணிட்டு அப்படியே கேட்டே போயிட்டுருப்பேன். அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு முறை நம்ம ராஜேஸ்வர் தெய்வ திரு ராஜேஸ்வரோட ஒரு சேனல் இருக்கும், ஓம் சரவண பவன்ட்டு. அதில் வந்து அவர் பல பிரபலங்களை வந்து பேட்டி காண்பார். அந்த மாதிரி ஒரு நிகழ்வாக தான் நம்மளோட அக்ஷரகண பദ്ധதியோட குருநாதர் வாக்கு யோகி நவக்கோல் சித்தர் திரு புதுவுடைமூர்த்தி அவர்களோட பேட்டி வந்து எதாச்சியாக வந்துச்சு. நான் அப்படி ஸ்க்ரால் பண்ணிட்டு போகும்போது அப்போ அப்படி கேட்டுட்டு அப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்னம் வந்து அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டில் சொல்லிட்டு இருந்தார். ஏன்னா இது லக்னம் வந்து வளருன்றாரு. நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து என்னோட லக்னம் எடுத்துக்கிட்டா வந்து கடகராசி மீன லக்னம் தானே, இது எப்படி வளரும்னு சொல்கிறாரு, இது புதுசாக இருக்கே அப்படின்னு ஒரு நிமிஷம் மைண்ட் வந்து ஒரு செகண்ட் ஸ்டக் ஆகி திருப்பி கேட்க ஆரம்பிச்சது. அப்போ அவர் சொன்ன கான்செப்ட் வந்து ரொம்ப புதுமையாக இருந்துச்சு, நடைமுறைக்கு ஏற்றதாக இருந்துச்சு. சார் சொன்னது, ஐயா சொன்னது என்னன்னாக்கா, நம்ம பிறக்கும்போது ஒரு லக்னம், உதாரணத்துக்கு மேஷ லக்னம். ஆனால் இப்போ 30 வயசுனாக்கா நீங்கள் 3 கட்டம் தள்ளி போடுங்க, அதான் உங்கள் லக்னம் அப்படின்னாரு. ஏன் அப்படின்னு கிராஸ் கொஸ்டின் நம்ம ஐயா கேட்கும்போது, ராஜேஷ் ஐயா கேட்கும்போது, ராஜேஷ் ஐயா மட்டும் இல்லை, வேறு சேனல்லையும் வந்து ஒரு பேட்டி கொடுக்கும்போது இதை பற்றி கேட்கும்போது, நெறியாளர்கள் கேட்கும்போது சொல்கிறது, சார் நம்ம பிறக்கும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி இப்போ இருக்கோமா? இல்லை இல்லையா, நம்ம ஆள் வளர்ந்தாச்சு, அறிவு வளர்ந்தாச்சு, நம்ம சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் வளர்ந்துருச்சு. அப்படி இருக்கும்போது நம்ம சின்ன வயசில் வந்து நம்ம வந்து அப்போல்லாம் வந்து நடந்து தான் போவோம். அப்புறம் சைக்கிள் கண்டுபிடிச்சாங்க, அப்புறம் 2 வீலர், காரு, இப்போ விமானம் வரைக்கும் போயிட்டுருக்கோம். அப்போ பரிணாம வளர்ச்சி ஆகுது. நம்ம சின்ன வயசில் போட்ட சட்டையை வந்து இப்போ போட முடியுமா? போட முடியாது இல்லையா? அதே மாதிரி தான் பிறக்கும்போது என்ன லக்னமோ அது உங்கள் லக்னம். அந்த லக்னத்தை வந்து நாங்கள் வந்து மாற்றவே கிடையாது. ஆனால் இப்போ உங்களுக்கு 30 வயசுனாக்கா 2 கட்டம் தள்ளி போடுங்க, 3வது கட்டத்தில் உங்கள் லக்னம் போயிட்டுருக்கும். ஒரு லக்னம் வந்து 10 வருஷம். அதான் வந்து ஒரு மனிதனோட ஆயுட்காலம்ன்றது 120 வருஷம். ஒரு கட்டத்துக்கும் 10 வருஷம்னாக்கா 12 கட்டம் இருக்குது, 120 வருஷம். அப்போ 30 வயசுனாக்கா உங்களுக்கு வந்து 3 கட்டம் தள்ளி போட்டு அதுலேருந்து நீங்கள் பலன் பார்த்தீங்கன்னா துல்லியமாக இருக்கும்ன்றதான் நம்ம ஐயா கண்டுபிடிச்ச ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு. ஜோதிட உலகையே வந்து திருப்பி போட்ட ஒரு விஷயம். ஆனால் நல்லா இருக்கு. அதுபடி சரி, ஐயா சொன்ன மாதிரியே வந்து நம்ம வந்து இந்த ஃப்ரீ சாஃப்ட்வேரில் வந்து அப்போ வந்து டவுன்லோட் பண்ணி நம்ம லக்னத்தை வந்து அந்த ஃப்ரீ சாஃப்ட்வேரில் நீங்கள் டேட் ஆஃப் பர்த்து, உங்கள் பேர், டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, ஊர் போட்டிங்கன்னா அந்த சார்ட் ஓப்பன் ஆகிடும், ராசி சார்ட் ஓப்பன் ஆகிடும், ராசி கட்டம் ஓப்பன் ஆகிடும். அதில் ஏஎல்பின்னு என்ன போட்டிருக்கு அதான் வந்து உங்களோட லக்னம். அந்த லக்னத்தில் கணக்கு வச்சு நீங்கள் பார்க்குற பலன்கள் வந்து அவ்வளோ துல்லியமாக இருக்கும். அதாவது பாரம்பரிய முறையில் வந்து 40-50 வருஷம் ஜோதிடம் படித்து பலன் சொல்லுங்கன்னா கூட இவ்வளோ துல்லியமாக சொல்ல முடியாது. அவ்வளோ சிம்பிளாக வெறும் காலி கட்டத்தை வச்சு ஒரு லக்னம், ஏஎல்பி லக்னம் காலி கட்டம்,
இதை வச்சே மட்டும் நம்ம பலன்கள் வந்து அவ்வளோ துல்லியமாக சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னபோது ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. சரி, நம்மளும் வந்து சேரலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தோம். அப்போ இந்த உஷாராணி அவங்கக்கிட்ட நம்ம கேட்டோம், அது மாதிரி எப்போ கிளாஸ்னு சொல்லுங்கள், நானும் சேர்றேன். சரி, என் மனைவி சேரதான் இருந்துச்சு. பட் கால சூழ்நிலை காரணமாக அவங்களால சேர முடியல. அப்போ இந்த மாதிரி டிசம்பர் 25 டிசம்பர் 13 என்னமோ அந்த லிங்க் வந்துச்சு, சேரலான்ட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணோம். ரிஜிஸ்டர் பண்ணால் எல்லாரையும் சேர்த்துக்கிறது இல்லை. மற்ற ஜோதிட கிளாஸ் எப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் கேள்விப்பட்டது யார் வந்தாலும் சேர்க்கலாம்ன்ற மாதிரி தான் அவங்க இருந்துச்சு. ஆனால் நம்ம அச்சலக்கண பத்திரிகையில் நம்மளோட டீட்டெயில் வந்து அவங்க ஃபஸ்ட்டு வாங்குவாங்க. கேட்டு நமக்கு ஜோதிடம் வருமா, இப்போ ஜோதிடம் படிப்பதற்கான காலச்சூழல் தானா அப்படின்றத அவங்க கன்ஃபார்ம் பண்ணி தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நம்மளோட ஜாதகத்தை அவங்க ஆய்வு பண்ண பிறகு தான் வந்து நமக்கு வந்து அப்ரூவலே கொடுப்பாங்க. ஓகே, நீங்கள் ஜாதகம் படிக்கலாம் அப்படின்ட்டு. அந்த வகையில் இறைவன் அருளால், குலதெய்வத்தின் அருளால் எனக்கு வந்து ஜனவரி மாதம் 2024 இந்த தெய்வீகமான அச்சலக்கண பദ്ധதி ஜோதிட வகுப்பில் சேரத்துக்கான எனக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சது. அதுலேருந்து தொடர்ந்து பயணிச்சிட்ருக்கேன். இது வரைக்குமே கிட்டத்தட்ட வந்து ஒரு 800 ஜாதகம் பார்த்துருக்கேன் 2 வருஷத்தில். பார்த்த 800 ஜாதகமே ஒன்று கூட பலன் சரியில்லைன்ட்டு வந்தது கிடையாது. இதில் ஒரு பியூட்டி என்னன்னாக்கா, நான் வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், சனி ஞாயிறு தான் நான் பார்க்குறேன். நான் ஒருத்தருக்கு மார்க்கெட்டிங் தனியாக கிடையாது, நான் ஆஃபீஸ் போடலைங்க இன்னும். நம்ம ஒருத்தருக்கு பார்த்து பலன் சொல்லி அந்த பலன் துல்லியமாக இருந்து அவர் இன்னொருத்தர்கிட்ட சொல்லி 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 ரெஃபரன்ஸ் மூலியமாக வந்தது தான் இந்த 800 ஜாதகம் வரும். அவ்வளோ துல்லியமாக, அவ்வளோ ஆச்சரியமாக அந்த கிளைண்ட்ஸ் எல்லாமே. இதில் பல வெளிநாட்டு கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ 2024 நான் வந்து பேசிக் முடித்தேன். அதாவது 15 days 15 நாள் வகுப்புன்னு சொல்ல ஆரம்பிக்கும். காலையில் 4:30 கிளாஸ், 4:32 கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் பிரம்ம முகூர்த்தத்தில். அதுவே வந்து ஒரு அற்புதமான என்ன சொல்லுவாங்க, ஒரு ஃபீலிங். காலையில் 4:30 மணிக்கு கிளாஸ்னாக்க நாங்கள்லாம் வந்து அப்பயே வந்து 3:30 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு ரெடியாக இருப்போம். ஒரு கிளாஸில் மினிமம் 500 பேர் இருப்பாங்க. ஆனால் ஈவன் ஒரு வெல் நோன், ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ரெப்யூட்டட் யூனிவர்சிட்டி கூட இவ்வளோ ப்ராப்பராக வந்து கிளாஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணி நடத்த முடியுமான்றது கேள்விக்குறி. அவ்வளோ ஒரு சின்சியராக ஸ்ட்ரிக்டாக கிளாஸ் நடக்க ஆரம்பிக்கும். ஐயா தான் எடுப்பார். இதுக்குன்னு அலாட் பண்ண குருமார்கள் எடுப்பாங்க. ஒவ்வொரு கிளாஸ்லேயும் வந்து ஐயா வருவார். ஐயா வந்து பேசிக் கிளாஸ் ஃபஸ்ட் ஐயா தான் எடுப்பார். அப்புறம் இன்ட்ரடக்ஷன் ஒரு 2-3 நாள் கிளாஸ் ஐயா இருப்பார். அப்புறம் டீச்சர்ஸ் எடுப்பாங்க. ஒவ்வொரு டீச்சர்ஸும் வெல் தேர்ந்த டீச்சர்ஸ். நமக்கு புரிகிற வரைக்கும் அவங்க விட மாட்டாங்க. அதுபடி பேசிக் முடித்து நம்ம ஜாதகம் பலன் சொல்ல ஆரம்பிச்சாச்சு. பேசிக் படித்த உடனே வந்து அப்பயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஜாதகம் பார்த்துட்டேன். வெறும் பேசிக்கை வச்சே, லக்னாதிபதி வச்சே நம்ம பார்த்து சொன்ன பலன்கள் அவ்வளோ துல்லியமாக இருந்துச்சு. அப்புறம்தான் வந்து உங்களுக்கு இந்த அட்வான்ஸ் 1 சொல்லுவாங்க. அட்வான்ஸ் 1 என்னன்னாக்கா நட்சத்திரங்கள், லக்னாதிபதி பேசிக், நட்சத்திராதிபதி வச்சு நம்ம பார்த்து சொல்கிற பலன்கள் அட்வான்ஸ். இது அதை விட துல்லியம். அதாவது அது ஒரு 60-70%, 75% துல்லியம் இருக்கிறாங்க பேசிக்கில். அட்வான்ஸ் வரும்போது ஸ்ட்ரைட்டாகவே 90% துல்லியமாக வந்துடுது. 90% வந்துடுங்க. ஒரு சில காம்ப்ளிகேட்டட் ஜாதகம் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப கிரிட்டிக்கலான ஜாதகம், அது மட்டும் கொஞ்சம் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆகும். ஆனால் அதுவுமே வந்து நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்ல வரேன் நான். அப்புறம் அட்வான்ஸ், பொதுவாக ஜென்ரலாக வந்து எல்லோரும் அட்வான்ஸுக்கு வந்து செலக்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம குருநாதர் பேசிக் முடிச்ச உடனே அதுக்கு ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. கொஸ்டின் பேப்பர் வரும், நம்ம ஃபில் பண்ணி அனுப்பணும். ஃபில் பண்ணி பார்த்து அதை திருத்தி நம்ம மார்க்கை பொறுத்து தான் நம்ம வந்து மறுபடியும் பேசிக் படிக்கணுமா இல்லை அட்வான்ஸ் நம்ம வந்து எலிஜிபிள் ஆயாச்சா அப்படின்னு அவங்க முடிவு பண்ணி நம்ம அட்வான்ஸ் படிக்கலாம் அப்படின்ற எண்ணம் வந்த பிறகு, அவங்க முடிவெடுத்த பிறகு தான் வந்து நமக்கு வந்து அட்வான்ஸுக்கு உண்டான
படிப்பில் அட்வான்ஸ் கோர்ஸில் சேர்த்துக்கு வந்து அனுமதி கொடுப்பாங்க. அப்புறம் கடவுள் புண்ணியத்தில் இறைவன் அருளால் நான் பேசிக் நல்லபடியாக முடித்து எக்ஸாம் பாஸ் பண்ணி அட்வான்ஸ் வந்து படிக்க ஆரம்பித்தேன். அட்வான்ஸ் கிட்டத்தட்ட அது எல்லாமே ஒரு 15 days கிளாஸ் தான் ஆரம்பிக்கும். ஆனால் கிளாஸ் பார்த்தீங்கன்னா 1 மாதம் 1.5 மாதம் போகும். 4:30 to 4:32 to 6:30 வரைக்கும் கிளாஸ். ஆனால் அதுக்கப்புறம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஜாதக ஆய்வுகள். சரி, நம்ம வந்து இவ்வளோ ஜாதகங்கள் வந்து நமக்கு கிடைக்குமான்றது பெரிய ஆச்சரியம். கிளாஸில் ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 50 ஜாதகமான போடுவாங்க. இதில் நான் பார்த்தது மட்டுமே, அதாவது என்னோட கிளைண்ட்ஸே வந்து 800 பேர். கிளாஸில் நாங்கள் போட்ட ஜாதகம் எல்லாம் ஓரல் கூடி கழிச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 15,000 ஜாதகம் பார்த்துருப்போம் நாங்கள் இந்த 2 வருஷத்தில். நான் சொல்கிறது குறைந்தபட்சம் மினிமம் ஒரு 30,000 ஜாதகம் வந்து நாங்கள் வந்து பார்த்துருப்போம், ஆய்வு பண்ணியிருப்போம். ஸோ இதுதான் வந்து இந்த அட்வான்ஸ் லெவலில். அப்புறம் அட்வான்ஸ் லெவலில் பார்த்தோன்னே ரொம்ப துல்லியமாக வந்துருச்சு பலன். நம்ம மட்டும் ஜாதகம் பார்க்க வந்தவங்களாம் வந்து அப்படி ஆச்சரியப்பட்டு, எப்படி சார்ங்க, நாங்களும் எங்கெங்கேயோ பார்த்துருக்கோம், எத்தனையோ ரொம்ப பாப்புலரான ஜோதிடர்கள்லாம் ஜாதகம் பார்த்துருக்கோம், இந்தளவு வந்தது இல்லையா, இந்தளவு யாரும் சொன்னது இல்லைங்க, அப்படியே கரெக்ட் அக்யூரேட்டாக சொல்லுவீங்க, நெத்தியில் அடித்த மாதிரி, இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சார் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆச்சரியப்பட்டு சொன்னாங்க. இது கேட்கும்போது நமக்கே வந்து பரவாயில்லையே அப்படின்னு நமக்கே வந்து அது ஒரு ஃபீலிங் இல்லைங்களா. நம்ம சொல்லி சொல்கிற பலன் துல்லியமாக இருக்குது அப்படின்னும் போது நம்ம ஒருத்தரோட வாழ்க்கையை வந்து உதாரணத்துக்கு நான் டைவர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு அவங்க வரும்போது, இல்லைம்மா பொறுத்துக்கோங்க, இன்னும் 2 மாதம் பொறுத்துக்கோங்க, அப்புறம் லைஃபை சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு 2 மாதம் கழிச்சு திருப்பி ஒரு 5 மாதம் நமக்கு ஃபோன் பண்ணி, சார் நீங்கள் சொன்னபடி கேட்டதுனால நீங்கள் வந்து எங்கள் திரும்ப வாழ்க்கை அவ்வளோதான் சந்தோஷமாக போயிட்டுருக்கு, ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லும்போது நம்மளால் வந்து இன்னொருத்தரோட வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து அவங்க லைஃப்பையே வந்து சேஞ்ச் பண்ணுறோம். அதாவது அழிய போகிற அவங்களோட வாழ்க்கையை வந்து நம்ம நல்ல நிலைக்கு கொண்டு வரோம், அதுக்கு நாம் ஒரு காரணம் அப்படின்னு நினைக்கும்போது உண்மையாலே வந்து தெய்வத்தின் செயல், புல் அரிக்குது உடம்பு. இந்த பெருமை எல்லாமே எனது ரவி குருநாதர் திரு பொதுவுடைமூர்த்தி ஐயாருடைய போய் சேரும். அது மாதிரி அப்புறம் வந்து இது முடித்தோம். சரி, அட்வான்ஸ் முடிச்சாச்சு, அடுத்து என்ன பண்ணலாம், வாஸ்து. ஏன்னா ஒரு ஜோதிடம் இறங்கிச்சா ஃபுல்லாக இறங்கிடணும், அதில் என்ன டவுட் எல்லாமே தெரியணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வாஸ்து கிளாஸ் ஆரம்பிச்சது. இது நார்மல் வாஸ்துவை விட இது அட்சய வாஸ்து. நார்மலாக வாஸ்து பார்க்குறவங்களும் எங்களுக்கு முன்ன டிஃப்ரென்ஸ் வந்து மிக துல்லியம். அதாவது நாங்கள் வந்து வாஸ்து பார்க்க ஒருத்தர் வீட்டுக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது. அவங்களோட ஜாதக கட்டத்தை வச்சு அவங்க வீட்டுக்கு நிலைமை பிறகு அந்த வீட்டு தலைமகன் என்ன வேலை பார்ப்பாரு, எங்கே பிரச்சனை இருக்குது, எதனால் பிரச்சனை இருக்குன்றது அவ்வளோ துல்லியமாக தெரிஞ்சிடும். ஸோ வாஸ்துவுக்கு போயிட்டு நானும் நிறைய வீடுகளில் வாஸ்து பார்த்துருக்கோம். அப்புறம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திருமண பொருத்தம், இது முக்கியமாக சொல்லணும். பாரம்பரியத்தில் வந்து ராசி பொருத்தம் பார்ப்பாங்க, நம்ம அப்படி கிடையாது. அட்சயலக்கண பദ്ധதியில் வந்து குறைந்தது 20 வருஷத்துக்கு நம்ம வந்து பொருத்தம் பார்ப்போம். அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஐயா வந்து அவ்வளோ அற்புதமாக ஃப்ரேம் பண்ணியிருக்காரு. 20 வருஷம் நம்ம பலன் பார்க்கும்போது அவ்வளோ துல்லியமாக இருக்கும். அதில் ஒரு வருஷம் 1 மாதம் 10 நாள் என்ன மாதிரி நிகழ்வுகள் ஏற்படும், நல்லதா கெட்டதா, இதுக்கு வந்து ஒரு சில பிரேக்கிங் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு ரூலே வந்து அந்த ரூல் நம்பர் 1 குறைஞ்சது மினிமம் ஒரு 4 to 5 வருஷம் ப்ராப்பராக இருக்கும். அப்படி இருந்தால் நாங்கள் அடுத்த ஸ்டெப்பே போவோம். அந்த ரூல் நம்பர் 1 வந்து ஃபர்ஸ்ட் 4 வருஷத்தில் அடிபட்டுச்சுனாங்க இந்த ஜாதகம் நம்ம பார்க்க மாட்டோம், பொருத்தம் இல்லை ஸ்ட்ரைட்டாகவே. அதே மாதிரி உதாரணம் சொல்கிறேன், லக்ன பொருத்தம் பார்ப்போம், ராசி பொருத்தம் பார்ப்போம். லக்னம்ன்றது உடல், ராசின்றது மனசு. அப்புறம் ரஜ்ஜு பொருத்தம் பார்ப்போம், யோனி பொருத்தம் பார்ப்போம். இந்த மாதிரி பல பொருத்தங்கள் இருக்குது. இதில் அந்த லக்ன பொருத்தம் இருந்து ராசி பொருத்தம் இல்லைனாலும் அந்த வாழ்க்கை நல்லா இருக்காது, அவங்களால கண்டினியூ பண்ண முடியாது லைஃப்பை. பேரளவுக்கு தான் உடல் அளவுக்கு கணவன் மனைவியாக இருப்பாங்களே தவிர மனதளவில் வந்து அவங்க கணவன் மனைவியாக இருக்க வாய்ப்பே ரொம்ப குறைவு. ஸோ நம்ம திருமண பொருத்தம் நானே கிட்டத்தட்ட வந்து 30-40 திருமண பொருத்தங்கள் பண்ணி நம்ம பார்த்து சொன்ன வரணும் வந்து முடிச்சு சந்தோஷமாக இருக்கேன், சந்தோஷமாக வாழ்க்கையை போயிட்டுருக்கு. அதே மாதிரி குழந்தையின்மை, ஏன் குழந்தை இல்லை, என்ன காரணம் போன்ற ரொம்ப துல்லியம். ஒரு மெடிக்கல் அஸ்ட்ராலஜி எப்படி பார்ப்போம் அந்த மாதிரி பார்ப்போம் அட்சயலக்கண பദ്ധதி. அப்புறம் கம்மிங் பேக் டு வாஸ்து. அப்புறம் வாஸ்து வந்து முடித்தோம். வாஸ்து வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு.
சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து அட்சய லக்னத்தில் வந்து என்ன சொல்லுவோம், இதை இடிங்க அதை அடிங்க அப்படிலாம் கிடையாது. ஓகே, கட்டுறீங்களா, இடம் வாங்கி கட்டுறீங்களா, நம்ம சொல்கிறபடி கட்டுங்க. நம்ம கிளீனாக போட்டு கொடுத்துருவோம், பிளான் போட்டு கொடுத்துருவோம், இப்படி இப்படி வரணும் இப்படி இப்படி வரணும்ட்டு. இல்லை ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் ஹவுஸ் எக்ஸிஸ்டிங் வீடா, ஒன்றும் சங்கடப்பட வேணாம். இந்த குறைபாடு இருக்கா, இந்த மாதிரி பண்ணிட்டா இந்த குறைபாடு சரியாயிடும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இது வந்து அட்சய வாஸ்து. அட்சய வாஸ்து முடித்த பிறகு அப்புறம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி, அதுதான் வந்து அந்த A2 அப்படின்வாங்க. A2 பார்த்தீங்கன்னா 100க்கு 100% துல்லியம். பேசிக் வந்து 70%, 75-80% துல்லியம் வந்துச்சு. அட்வான்ஸ் 1 அது வந்து ஒரு 90-95% வந்துச்சு. A2ன்றது மாஸ்டர் டிகிரி. இது பார்த்தீங்கன்னா உள்ளே போந்து அலசிடும், அப்படியே என்ன டவுட்டு. A2 முறையில் நீங்கள் ALP முறையில் பலன் பார்த்து சொன்னீங்கன்னா அது வந்த கிளைண்ட் வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. அவ்வளோ பர்ஃபெக்டான பலன் அதான் வந்து A2. ஸோ இப்போ வந்து பார்த்த உடனே ஒரே நிமிஷம்தான் வீட்டில் என்ன நடக்குது, என்ன பிரச்சனை, யாரால பிரச்சனை, எதனால் பிரச்சனை, பிரச்சனை எப்போ தீரும், நடக்குமா, ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, ஏன் நடக்கலை, அதுக்கு என்ன காரணம், அதுக்கு இந்த நடக்குமா நடக்காதா, இல்லை பரிகாரம் பண்ணால் நடக்குமா நடக்காதா, எல்லாமே டக்கு டக்குன்னு அந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே நம்ம வந்து சொல்லிட முடியும். அவ்வளோ அற்புதமாக இந்த A2 இருக்குது. சரி, A2 முடிச்சாச்சு. இப்போ எல்லாரும் இப்போ தான் வந்து அட்சயலக்ன பദ്ധதின்றது வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இது கையா போட்ட உழைப்புன்றது கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க. கிட்டத்தட்ட 15-20 வருஷம் உழைப்பு. அப்போ அடுத்து பஞ்சாங்கம். ஏன் பஞ்சாங்கம்? நம்ம அட்சயலக்ன பദ്ധதியிலே வந்து உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர்லேருந்து எல்லாம் வந்துடுது. ஆனாலும் ஒரு ஜோதிடர்னாக்க பஞ்சாங்கம் பார்க்க தெரியணும், முகூர்த்தம் எப்படி குறிச்சு கொடுக்கணும்னு தெரியணும். அப்போ தான் வந்து முழு ஜோதிடர் இல்லைங்களா. அதன்படி நமக்கு பஞ்சாங்கம் வகுப்பு இப்போ ரீசெண்டாக நடந்தது. பஞ்சாங்க வகுப்பு கேட்கவே வேண்டாம். பஞ்சாங்கத்தை வந்து அதாவது கரைச்சி குடிச்சிடலாம், அந்த மாதிரி எளிமையாக தெளிவாக புரிய வச்சது பஞ்சாங்க வகுப்பு. அப்புறம் முகூர்த்தம் குடிக்கிறது எப்படி, நல்ல நேரம் பார்த்து குடிக்கிறது எப்படி, ஓரை பார்ப்பது எப்படி, எந்தெந்த நட்சத்திரங்களில் என்னென்ன காரியங்கள் பண்ணலாம் போன்ற எல்லா விஷயங்களும் பஞ்சாங்க வகுப்பில் அவ்வளோ அற்புதமாக நமக்கு நடத்தி கொடுத்தாங்க. இப்போ அப்புறம் தான் வந்து நம்ம A2 A1 படிக்கும் போதுமே வந்து நான் வந்து என்னோட சேனல், யூடியூப் சேனல் நான் ஆரம்பிச்சிட்டேன். கிட்டத்தட்ட ஒன்னே 2 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சிட்டேன் சேனல். நார்மலாக வீடியோ போட்டேன். நம்ம போடுற ஒரு வீடியோவையும் நம்ம குருநாதர்களும் அட்சயலக்ன பദ്ധதி ஆஃபீஸ் டீம் வந்து செக் பண்ணி வெரிஃபை பண்ணி தவறு இருந்தால் உடனே திருத்தி நம்மளை வந்து கூப்பிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதுபடி நம்ம கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 143 வீடியோஸ் போட்டாச்சு. எப்படி ஆரம்பிச்சதுன்னு தெரில, இன்றைக்கி ஒரு 10,000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 32,000 பேர் இந்த வீடியோஸ் பார்த்துட்டு எனக்கு யூடியூப் மூலியமாகவே பார்த்து வர்ற கிளைண்ட்ஸே வந்து ரொம்ப அதிகம். ஏன்னா நம்ம வந்து போர்டு வைக்க கிடையாது, எதுவும் கிடையாது, நம்ம சொல்கிற பலன் துல்லியமாக இருக்குது. அதை வச்சு கிளைண்ட்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வராங்க. ஒருத்தர் ரெஃபர் பண்ணி அந்த மாதிரி வந்துட்டுருக்காங்க கிளைண்ட்ஸ். அவ்வளோ அற்புதமாக இருக்குது. பார்க்குற நமக்கு வந்து ஒரு மனநிறைவு. அவ்வளவு துல்லியமாக நம்மளை வந்து கூடவே கையை பிடிச்சி ஐயா கூட்டிகிட்டு போகிறாரு. நாங்களும் கடைசி வரைக்கும் இந்த அட்சயலக்ன பദ്ധதி ஐயாவோட கையை பிடிச்சிட்டே அப்படி மேலே வரணும், நடக்கணுன்றது தான் எங்களோட விருப்பம். பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டுறதும் தான், குலதெய்வத்துக்கிட்ட வேண்டுறதும் தான். அதனால் இப்போ நான் திரும்பி பார்க்கும்போது என்னோடய வாழ்க்கையில் நான் பல மாற்றங்கள். முன்னாடி வந்து அவ்வளோ கோவப்படுவேன், இப்போ என்னோடய கோபங்கள் குறைஞ்சிருச்சு, என்னோடய தன்மைகள் மாறிடுச்சு. எல்லாத்துலேயுமே வந்து எதையுமே வந்து எல்லாத்துலேயும் நான் தான் அப்படின்ற மாதிரி இருப்பேன். எதையுமே வந்து எதையும் முன்ன போய் எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், நான் தான். அந்த நான்ற அகந்தை வந்து என்னை விட்டு போயிடுச்சு. பல மாற்றங்கள், அமைதி வந்துருச்சு மனசில். எது நடந்தாலும் நன்மைக்கு. ஒரு விஷயம் நடக்குதா நல்லதுக்கு, ஒரு விஷயம் நடக்கலையா அப்போ வந்து கடவுள் வந்து, இறைவன் வந்து, இந்த பிரபஞ்சம் வந்து அப்பா இந்த விஷயம் உனக்கானது இல்லை அப்படின்றத வந்து நம்ம புரிய வைக்கிறாரு. அந்த ஒரு தெளிவுநிலை ஏற்படுச்சு. மன்னிப்பு கேட்குறேன், நன்றி சொல்கிறேன், வாழ்த்து சொல்கிறேன். இதெல்லாம் வந்து எனக்குள்ள வந்து ஒரு ஆத்மார்த்தமான ஒரு அமைதி. இது எல்லாமே வந்து அட்சயலக்ன பദ്ധதி
ஜோதிடத்துக்குள்ளே வந்த பிறகு தான் குலமாற்றங்கள். என்னோட வயது எனக்கு தந்தை போல் இருக்கிறவரெல்லாம் வந்து என்கிட்ட ஜோதிடம் பார்த்து நம்ம சொன்ன பலன் அவ்வளோ துல்லியமாக இருக்கணும், நம்மகிட்ட ரொம்ப நன்றி சொல்லி ஐயான்னு சொல்லும் போதெல்லாம் அப்படியே ஐயா தான் கண்ணு முன்னாடி வருவார். எப்படி நம்ம அதாவது ஜோதிடமே பொய்ன்னு நினச்சிட்டு இருந்த ஒரு மனிதனை அந்த அச்சலக்கண பദ്ധதி குடும்பத்திற்குள் வந்த பிறகு நானும் ஒரு ஜோதிடன், ஒரு எனக்கு பெங்களூர்ல வந்து என்னை பற்றி தெரியும், அந்த அளவு ஓரளவு ப்ராப்ளம் அப்படின்னும் போது எனக்கே பெருமையாக இருக்குது. இந்த பெருமையெல்லாம் வந்து குருநாதருக்கே சேரும். அதனால் இப்போ நினச்சி பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியம். இந்த 2 வருஷத்துக்கு சும்மா அப்படி அசை போட்டு பின்னாடி போய் பார்க்கும்போது 2023 நான் என் லைஃப் எப்படி இருந்துச்சு, 24 எப்படி இருந்துச்சு, 25 எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியம். சந்தோஷம் தரக்கூடிய நிகழ்வுகள் பல நடந்துச்சு. லைஃப்பில் வந்து ஒரு கஷ்டங்கள் வரும்போது நம்ம முன்னாடியே தெரிஞ்சிருது. ஏன்னா இந்த அச்சலக்கண பദ്ധதின்றது ஒரு கூகுள் மேப், நமக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த பாதையில் வந்து போனால் பள்ளம் இருக்குது, இந்த ரோட்டில் போகும்போது இந்த இடத்துல தூரத்தில் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது, அப்போ நம்ம வந்து வேகமாக போகணுமா நிதானமாக போகணுமா அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு நமக்கு தெரிஞ்ச உடனே நம்ம வந்து சுதாரிச்சிடுறோம் இல்லைங்களா. ஓகே, நமக்கு தெரிஞ்சிருது நம்ம வாழ்க்கை இந்த ரூட்டில் தான் போக போகுது, அடுத்த ஒரு வருஷத்துக்கோ இல்லை ஒரு 4 வருஷம் இந்த ரூட்டில் தான் போக போகுது. இந்த ரூட்டில் போகும்போது இத்தனாவது கிலோமீட்டரில் ஒரு பள்ளம் இருக்குது, இல்லை இத்தனாவது கிலோமீட்டரில் ஒரு ரோடு பிரேக் ஆகுது, வேறு ரோடு பிரியுது, ஒரு பக்கம் லெஃப்டில் போனால் வேறு ஊருக்கு போவோம், ரைட்டில் போனால் அதே ஊருக்கு, அதே ரோட்டில் கொஞ்சம் வளைஞ்சு அதே ரோட்டை பயணிக்கலாம். இந்த ஒரு புரிதல் நமக்கு வந்துருச்சு. அப்போ நம்ம ஒரு சைனையும் வந்து அற்புதமாக பார்த்து நம்ம வந்து நடத்தி கொண்டு போகும்போது அவ்வளோ சிறப்பாக இருக்குங்க. எனக்கு வகுப்படுத்த குருமார்கள் அத்தனை பேருக்கும், ஆசிரியர்கள் அத்தனை பேருக்கும், என்னை வழி நடத்திய எனதருமை குருநாதர் திரு பொதுவுடைமூர்த்தி அவர்களுக்கும், இந்த பிரபஞ்சத்திற்கும், அச்சலக்கண பദ്ധதி குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னோட சிறந்தாழ்ந்த நன்றி வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். அச்சலக்கண பദ്ധதி ஜோதிடத்துடனே என் வாழ்க்கை பயணம் மேலும் மேலும் பயணிக்கணும்னு எல்லாம் வல்ல இறைவனையும், எல்லாம் வல்ல பிரபஞ்சத்தையும், என் குலதெய்வத்தையும் நான் மனதார வேண்டிக்கிறேன். நீங்களும் வாங்க, அச்சலக்கண பദ്ധதி படிங்க. உங்கள் லைஃப் மாறுறத நீங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே உங்களால் பார்த்துக்க முடியும். ஏன்னா நம்ம வந்து பாரம்பரியத்தை வந்து குறைய சொல்லவே கிடையாது. பாரம்பரியத்தோட பரிணாம வளர்ச்சி தான் வந்து இந்த அச்சலக்கண பദ്ധதின்ற ஜோதிடம். அதனால் வந்து பாரம்பரியப்படுத்த ஜோதிடர்கள்லாம் வந்து சரியில்லை, அவங்க சொல்கிற பலன் தப்பு, அந்த மாதிரி நம்ம வந்து என்றைக்குமே எங்கேயுமே சொல்கிறது கிடையாது. நம்ம சொல்கிறது என்ன, பாரம்பரியத்தில் வந்து நீங்கள் பிறக்கும்போது உள்ள நிகழ்வுகளை வச்சு நீங்கள் பார்க்குறது தான் பாரம்பரிய ஜோதிடம். நம்ம அடுத்த அப்டேட்டாக, அதாவது பாரம்பரிய ஜோதிடத்தோட ஒரு அப்டேட்டு தான் வந்து அச்சலக்கணம். இன்னைக்கு உலகம் பூரா அச்சலக்கண பദ്ധதி ஜோதிடர்கள் இருக்காங்க. எந்த ஊர் எடுங்க, தமிழ்நாடு, இந்தியா, அப்ராட், எந்த ஊரை வேணா எடுங்க, ஊருக்கு குறைஞ்ச ஒரு 2-3 பேராவது இருப்பாங்க. அந்தளவு வந்து இந்த சீன மூங்கில், சைனீஸ் மூங்கில் அந்த மாதிரி தான். அது சைனீஸ் மூங்கில் பற்றி எப்படின்னாக்கா, அந்த மூங்கிலை வந்து நட்டு வச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 8 மாதம் தண்ணி ஊற்றணும். 8 மாதம் வரைக்கும் அந்த மூங்கில் இருக்கா, வளருமா வளராதுன்னு தெரியாது. ஆனால் நம்ம கடமை நம்ம வந்து அந்த விதைச்சிக்கிட்டே, அந்த நீரை ஊற்றிக்கிட்டே பராமரிச்சுக்கிட்டே இருக்கணும். கரெக்டாக 8வது மாதம் 9வது மாதம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாதத்தில் அந்த மூங்கிலோட வளர்ச்சின்றது பார்த்தீங்கன்னா ஒரு 30 அடி இருக்கும். குறைஞ்சது 25 to 30 அடி. இதுதான் அந்த சீன மூங்கிலோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. அது மாதிரி தான் அந்த அச்சலக்கண பദ്ധதின்ற ஜோதிட முறை. வாக்கியோகி நவகோல் சித்தர் எனதருமை குருநாதர் திரு பொதுவுடைமூர்த்தி அவர்கள் கிட்டத்தட்ட 10, 15, 20 வருஷமாக தான் கண்டுபிடித்ததை தானே வச்சுக்காம இந்த உலகிற்கு கொடுக்கணும், மக்கள் எல்லாம் பயன்படணும் அப்படின்ற அந்த எண்ணமே வந்து இந்த அச்சலக்கண பദ്ധதியை வந்து வேற ஒரு நிலைக்கு கொண்டு போயிடுச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து நான் மட்டும் இந்த பொக்கிஷம் எனக்கு இறைவன் கொடுத்தது, இது வந்து நான் வச்சுக்கணும்னு இறைவன் கேட்டால் எனக்கு வந்து உத்தரவிடலை, உலக மக்கள் எல்லாருக்கும் கொடுக்கணுன்ற சொல்லி தான் எனக்கு வந்து அந்த ஜோதிடம் அனுபவத்தை கொடுத்துருக்காருன்றத ஐயாவே பல முறை வகுப்பில் சொல்லுவார்.
அதன்படி தான் சிரமப்பட்டு கண்டுபிடிச்சதை எந்தவித பிரதிபலனும் பார்க்காம உலக மக்கள் எல்லாருக்கும் கொடுத்து இன்னைக்கு எல்லாரும் வந்து மிக சிறப்பாக ஐயாவோட மாணவர்னு சொல்லிக்கிறதுல அவ்வளோ ஒரு பெருமை பெறுறோம். நான் மட்டும் இல்லை, நட்சலக்கண பദ്ധதி ஜோதிடம் படித்த அனைவருமே வந்து யார்கிட்ட பலன் பார்த்தாலும் ஒரே மாதிரி ஒரே நேர்கோட்டை தான் பலன் சொல்லுவோம். அவ்வளோ எளிமையான விதிமுறைகள். அதனால் எல்லோரும் வாங்க நட்சலக்கண பദ്ധதி படிங்க. என் வாழ்க்கையை மாறின மாதிரி உங்கள் எல்லோரோட வாழ்க்கையும் மாறணுன்றது நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். வணக்கம். வாழ்க வளமுடன்.